தமிழக பாஜகவில் உள்ள பல நிர்வாகிகள் டெல்லி மேலிடத்துடன் நெருக்கமாக உள்ளனர். மாநில தலைமைக்கு தெரியாமல் மேலிட தலைவர்கள் உதவியால் கவர்னர், பொதுத்துறை நிறுவனங்களின் இயக்குநர் பதவிகளை பெற்று வந்தனர். சமீபத்தில் நடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்காமல் பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைந்தது. அண்ணாமலையின் செயல்பாடு இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அவர் கட்சியின் தேசிய அமைப்பு பொதுச் செயலர் PL சந்தோஷ், பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் நட்டாவுடன் நேரடி தொடர்பில் உள்ளார். இதனால் தமிழக பாஜக நிர்வாகிகள் அண்ணாமலைக்கு தெரியாமல் டெல்லி சென்று மேலிட தலைவர்களை சந்திப்பதை தவிர்த்தனர். கட்சியில் உரிய அங்கீகாரம் கிடைக்காமலும், லோக்சபா தேர்தலில் போட்டியிட சீட்டு கிடைக்காமலும் கொங்கு மண்டலம், தென் மற்றும் டெல்டா மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் அதிருப்தியில் உள்ளனர். அவர்களிடம் லோக்சபா தேர்தலுக்கு பின் பதவி கிடைக்கும் என அமித்ஷா, நட்டா உறுதியளித்திருந்தனர். மோடி மீண்டும் பிரதமராகி 2 மாதங்களுக்கு மேலாகியும் தங்களுக்கு உரிய பதவி கிடைக்காததால் பல முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தியில் உள்ளனர். சென்னையில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் MLA விஜயதரணியின் பேச்சு இதை உறுதி செய்தது. இந்நிலையில் லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் படிக்க அண்ணாமலை சென்றுள்ளார். படிப்பு முடித்து அவர் தமிழகம் திரும்புவதற்கு 3 மாதம் ஆகும். தமிழகத்தில் அண்ணாமலை இல்லாத இந்த சூழலை பயன்படுத்தி முக்கிய பதவிகளை எதிர்பார்க்கும் தமிழக பாஜக நிர்வாகிகள் சிலர் டெல்லி சென்றனர். கட்சியின் மேலிட தலைவர்களை சந்தித்தனர். மத்திய அரசின் வாரியங்களில் தலைவர், உறுப்பினர்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் தனி அதிகாரம் படைத்த இயக்குநர் பதவி கேட்டனர். அவர்களை அண்ணாமலை ஒப்புதலுடன் வருமாறு மேலிட தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனால் போன வேகத்தில் யூ டர்ன் அடித்து விரக்தியுடன் தமிழகம் திரும்பியுள்ளனர்.